செல்வ பெருந்தகை போடுறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையான்னு ஒரு ஆப்ஷன் போகும். திமுகவுக்கு போகாமலாம் இருக்காது. ஐயோ வரவேற்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் செல்வ பெருந்தகை போடுறாங்க. நீங்க செல்வ பெருந்தகை போறதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை ஒரு ரூட் எடுக்கிறாருங்க. நல்லா கேளுங்க. செல்வ பெருந்தகை எப்படி ரூட் எடுக்கிறாரு? இப்ப கார்கே பிரஷர் பண்ணி ஒரு பட்டியலின சகோதரர் மாநில தலைவராக்கணும்னு ஒரு பிரஷர் பண்றப்ப நீங்க பட்டியலின சகோதரர் அது இதெல்லாம் கூட செல்வ பெருந்தகை போட்டா நாங்க நான் கோஆபரேஷன் கொடுப்போம் திமுக சொல்லிச்சுன்னா போட முடியாது. அதற்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை என்ன பிளான் பண்றாரு? ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா அதற்கு முன்னாடியே சட்டமன்றத்துல வாழும் காமராஜன் புகழ்றாரு. யாரு? மாநில தலைவராக ஒரு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் தான் இருக்கிறாரு. யாரு? செல்வ பெருந்தகை. அப்பயே வாழும் காமராஜ்ன்றது பெஞ்சை தட்டுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு திமுக காரனாவே அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தோன்னா ஒரு குட் புக்ல போறாரு. நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமசாலி, இந்த அடிமை தான் நமக்கு கரெக்ட்னு அவங்க குட் புக்ல போறப்பதான் கார்கே விட்டது ஒரு ப்ரெஷர் பண்ணி உள்ள வரப்ப அப்ப ராகுல் காந்தி சோனியா காந்தி எங்களுக்கு எது அப்ஜெக்ஷன் இல்லைங்க, திமுக ஸ்டாலின் சார்ட்ட கேட்டுங்க, அவர் ஓகேனா போட்டுக்கங்க விட்டுருவாங்க. ஸ்டாலின் போட்டுன்னு அவர் நல்ல அடிமையாச்சே